வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். பாண்டியன் முத்து விஜயன் மேல மனோகரனோட படைகள் தாக்குது. பலத்த போர் நடக்குது. முத்து விஜயன் தன்னோட அரண்மனையில டென்ஷனா குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்க, வீரர்கள் அவசரமா ஓடி வந்து, மன்னர் மன்னவா, படைகள் நாசம், பூரணகும்பம் விழுந்தது, எதிரிகள் முன்னேறுகிறார்கள்னு கலக்கத்தோட சொல்றாங்க. அதை கேட்டு முத்து விஜயன் அவசரமா போக, அவரோட பொண்ணு விஜயா அவங்க அப்பா கிட்ட, அப்பா, இந்த ரத்ன சிம்மாசனத்துக்காக இவ்வளவு ரத்தம் ஓடணுமா, வேண்டாம்பான்னு கெஞ்சுறாங்க. ஆனா அதுக்கு முத்து விஜயன் ஒத்துக்காம, ரத்தம் ரத்தம் என்னோட நீச்சல் குளம், யுத்தம் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு, இது தெரியாம இந்த முத்து விஜயனோட மோதிரா மூர்க்கன்னு ஆவேசமா சொல்லிட்டு மேலும் சில படைகளை அனுப்புறார் முத்து விஜயன். ஆனாலும் மனோகரனோட படைகள் கொஞ்சம் கூட சளைக்காம சண்டை போட, திரும்ப ரத்த காயத்தோட முத்து விஜயனோட வீரர்கள் மன்னரை பார்த்து, அரசே, ஆபத்து, அலைக்கடல் போல புகுந்துட்டாங்கன்னு போர் நிலவரம் சொல்றாங்க அந்த வீரர்கள். அதை கேட்ட மன்னர் கொதிப்போட, சேனாதிபதி எங்க, அந்த சிங்கநெஞ்சர் எங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த வீரர்கள், அவர் போர்க்களத்துல மாண்டு விட்டார், நமது கொடி சாய்ந்ததுன்னு சொல்ல, உடனே முத்து விஜயன், நானே போருக்கு போறேன்னு சொல்லி அவர் படையோட போருக்கு கிளம்புறார். யானை மேல போர்க்குளத்துல நுழையிற முத்து விஜயன் மனோகரனை பார்த்து, வாள் பிடிக்க தெரியாத வாலிபனே, கோட்டையை கைப்பற்றிட்டோன்னு கனவு காணாத, வாடான்னு ஆவேசமா கூவ, அதை பார்த்து மனோகரன், நீங்க வாய்வீச்சுல வீரன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல, வாழ்வீச்சிலையும் கூட தான், வாடான்னு சொல்லி மனோகரன் மேல வேலை வீசுறார் முத்து விஜயன். ஆனா அந்த வேலையும் அதுக்கப்புறம் அவர் மேல வீசப்படுற வேலை எல்லாம் ரொம்ப ஈஸியா தட்டி விட்டுடுறார் மனோகரன். ஒரு கட்டத்துல தன்னோட குதிரையில இருந்து முத்து விஜயரோட யானை மேல குதிச்சு முத்து விஜயனோட சண்டை போடுறார் மனோகரன். அந்த சண்டையில முத்து விஜயனை குத்தி கீழே தள்ளிடுறார் மனோகரன். கீழே விழுந்த முத்து விஜயன் இறந்துடுறார். போர்ல ஜெயிச்ச மனோகரனை படைகள் வாழ்த்த, கோட்டைக்குள்ள மனோகரன் வெற்றி முழக்கத்தோட நுழைகிறார். அதே சமயம் முத்து விஜயனோட பொண்ணு விஜயா அமைச்சர்கிட்ட போர் நிலைமையை கேட்க, அவர் மன்னர் இறந்த செய்தியை ரொம்ப சோகமா சொல்றார். அப்பான்னு அவரோட படத்தை பார்த்து அவங்க கதறியால, அமைதியாயிருன்னு ஆறுதல் சொல்றார் அமைச்சர். அமைதி, அப்பா இறந்துட்டார், கொடி சாய்ந்தது, முடி வீழ்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட கோவமா எந்திரிக்கிறாங்க இளவரசி. அப்ப அங்க ஒலிக்கிற வெற்றி கீதம் அவங்க காதுல விழ, இன்னைக்கே முடிவு கட்டுறேன், இப்பவே, இன்றிரவேன்னு சொல்லி அங்க இருந்த கேடயத்துல இருந்த வாளை உருவுறாங்க இளவரசி. அன்னைக்கு ராத்திரி மனோகரனும் அவரோட படைகளும் முகாம் போட்டு தங்கி இருக்காங்க. மனோகரனோட கூடாரத்துக்கு வெளியே ஒரு வீரன் காவல் காத்துக்கிட்டு இருக்க, ஆண் வேஷம் போட்டுக்கிட்டு மறைஞ்சு மறைஞ்சு வர்றாங்க இளவரசி விஜயா. யாரும் பார்க்காத நேரத்துல மனோகரனோட கூடாரத்துக்குள்ள விஜயா நுழைய, அங்க மனோகரன் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கார். இடுப்புல சொருகி இருந்த கத்தியை பிடிச்சுக்கிட்டே மனோகரன் பக்கத்துல போற இளவரசி அவரோட முகத்தை பார்த்ததும் வந்த காரியத்தை மறந்து அவரோட அழகான முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அடுத்த செகண்ட் தன்னை சுதாரிச்சுக்கிட்டு கத்தியை எடுக்க போற சமயம் அந்த ரூம்ல இருந்த இன்னொரு திரைச்சீலை லைட்டா ஆடுது. அதை பார்த்ததும் யாரோ வர்றாங்கன்னு நினைச்சு விஜயா ஒரு திரைமறைவுல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆடுன திரைக்கு பின்னால இருந்து வந்தது வேற யாரும் இல்ல, வசந்த சேனை அனுப்பின ஆளான பௌத்த யானன் தான். மெல்ல மனோகரன் பக்கத்துல வர்ற அவர் மனோகரனை கத்திய வச்சு குத்துறதுக்கு முன்னாடி இளவரசி வெளியே வந்து ஆண்னு அலற, அந்த ஆளு ஒரு கணம் அதிர்ந்துட்டு வேலையை முடிக்காம ஓடிடுறார். அந்த சவுண்ட் கேட்டுட்டு மனோகரன் எந்திரிக்க, எதிரி நிக்கிற இளவரசி மேல அவரோட பார்வை விழுகுது. அங்க இருந்து நழுவ பாக்குற இளவரசியோட கைய மனோகரன் பிடிக்க, இந்த சவுண்டை கேட்டுட்டு இன்னொரு கூடாரத்துல இருந்த ராஜபிரியன் மனோகரான் கூப்பிட்டுக்கிட்டே வாளோட உள்ள வர்றார். ஆவேசமா தன்னோட கைய இளவரசி உதற, யாரடா நீன்னு மனோகரன் கேட்கிறார். இளவரசி ஆண் வேடத்துல இருக்கிறதால அவங்க பெண்ணுங்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா. நீர் உண்டாக்கிய சுடுகாட்டுல மறு உயிர் பெற்ற பிணம் இல்ல, பேயும் இல்ல, உன்னோட பார்வையில படாம விட்டு போன வீரர்கள்ல ஒருத்தன், பாண்டிய நாட்டு வீரன்னு ஆவேசமா சொல்றாங்க இளவரசி. ஏளனமா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, பாண்டிய நாட்டு வீரன், பாதி ராத்திரியில பதுங்கி பாயிர பட்டாள பயிற்சிக்கு முத்து விஜயன் ஆட்சியில முதலிடம் போல முதுகெலும்பில்லாதவனே, கையில வாளும் நெஞ்சில கோழைத்தனமும் கொண்டவங்கள்ல நீ ஒருத்த மிச்சமா, ஓடிப்போ, உயிரை காப்பாத்திக்கோன்னு உயிர் பிச்சை கொடுக்கிறார் மனோகரன். ஆனா அதுக்கு ராஜபிரியன், மனோகரா, இவனை விடக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு மனோகரன், போகட்டும், பாவம், மன்னிச்சு விடுறேன்னு சொல்ல, அதுக்கு இளவரசி வாளை உருவிக்கிட்டு, மன்னிப்பு கேட்கும் மரபுல வந்தவன் நான் இல்லைன்னு கோவமா சொல்ல, மறைஞ்சிருந்து தாக்கும் மரபோ மாவீரான்னு அவரோட வாளை உள்ள தள்ளி விடுறார் மனோகரன். பாண்டிய நாட்டு பள்ளிக்கூடத்துல தூங்குறவங்களோட தலைய வெட்டுறவங்களும் வீரர்கள் தான், போடா போக்கற்ற கோழைன்னு ராஜபிரியன் சொல்ல, கோழை, நான் கோழை, இப்ப பார், நேருக்கு நேரா பழி தீர்த்து கொள்றேன்னு சொல்லி தன்னோட வாளை இளவரசி உருவ, அதை ஈஸியா பிடிச்சு மனோகரன் தள்ளிவிட, இளவரசி போட்டிருந்த தலைப்பாகை கீழே விழுந்து அவங்களோட நீளமான தலைமுடி வெளியே தெரிய,
அவங்க பெண்ணுங்கிறது மனோகரனுக்கு தெரிஞ்சிடுது. பயங்கர அதிர்ச்சியோட, ஓ பெண்ணுன்னு மனோகரன் சொல்ல, ஆமா உன்னோட பகைவனோட பெண், உன்னை பழிவாங்க வந்தவன்னு விஜயா சொல்ல, ராஜபிரியன் அதிர்ச்சியோட இளவரசின்னு சொல்றார். மனோகரன் அற்புதமான காட்சின்னு ஒரு சின்ன சிரிப்போட சொல்றார். வளையல் ஏந்தும் கைகள்ல வாள்னு விஜயாவோட கைய மனோகரன் பிடிக்க, விஜயா அவரோட கைய உதறி விட்டுட்டு, என்ன ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசுன்னு இளவரசி சொல்றாங்க. வேல்வெளி மாதர்கள் கிட்ட வீரர்கள் ஜெயிக்க முடியும்னு சரித்திரமே கிடையாது இளவரசின்னு மனோகரன் சொல்ல, கேலி தேவையில்லை, எடும் வாளைன்னு கோவமா இளவரசி சொல்ல, என்னோட வாள் களத்துலதான் விளையாடும், கனிகளை காயப்படுத்தாதுன்னு மனோகரன் சொல்றார். வீண் பேச்சு, துணிவிருந்தா வீர லட்சணத்தை பத்தி பேசுனது எல்லாம் வாய் பேச்சு இல்லாம இருந்தா வாழை வீசும், நல்ல தீர்ப்பு கிடைக்கட்டும் நமக்குன்னு சொல்லி கீழே கிடக்கிற வாழை எடுக்க விஜயா ட்ரை பண்ண, அதை தன்னோட காலால மனோகரன் அழுத்த, வாழை எடுக்க முடியாம மனோகரனை முறைக்கிறாங்க விஜயா. அதை பார்த்து மனோகரன் சிரிச்சிட்டு அந்த வாளை எடுத்துட்டு, நல்ல தீர்ப்பு வாள்முனை வழங்காது, இனிமே வழக்கு மன்றத்துலதான் பெறணும், பாண்டியன் பெற்ற பைங்கொடியே நீ இப்போது பாதுகாப்பு கைதின்னு இளவரசி கிட்ட சொல்லிட்டு ராஜபிரியன் கிட்ட, ராஜபிரியா கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு வாளையும் தலைப்பாகையும் விஜயா கிட்ட நீட்ட, கோவமா அந்த தலைப்பாகையை தட்டி விட்டுட்டு வாழை பருங்க விஜயா போக, மனோகரன் அதை அவங்க கை கேட்டாம தள்ளி பிடிக்க, வீம்பு பிடிக்கிற குழந்தை மாதிரி திரும்பி ராஜபிரியனோட போறாங்க இளவரசி. கூடாரத்தை விட்டு வெளியே வர இளவரசி கிட்ட கோட்டையில பறக்கிற சோழர் கொடியை காட்டி, அதோ எங்களோட கொடி, ராஜகுமாரி மனோகரனோட அடிமைங்கிறத அறிவிக்கும் கொடின்னு ராஜபிரியன் சொல்ல, ரொம்ப கோவமா, பேசாத, அரசலன் குமரியாதான் வாழ்ந்தேன், அடிமையா வாழ மாட்டேன், வானம்பாடியாதான் வாழ்ந்தேன், வள்ளூரோட கோரப்பிடியில சிக்க மாட்டேன், சுதந்திர தென்றல்ல மிதந்தேன், அடிமை சூறாவளியில அகப்பட மாட்டேன், மன்னன் மகள் மன்னன் மகளாவே மடிவா, மாற்றானோட காலடியை விட மரணத்தோட மடி எவ்வளவு மேல்னு சொல்லிட்டு இளவரசி முன்னால போக, பின்னாடியே ராஜபிரியனும் வீரர்களும் போறாங்க. இளவரசி பேசினதையெல்லாம் மனோகரன் கேட்டுட்டு வெளியே வந்து அவங்க போன திசையை பார்த்துக்கிட்டு நிக்கிறார். அவங்க சொன்னது அவரோட காதுல திரும்ப திரும்ப ஒலிக்குது. அவசரமா அவரோட கூடாரத்துக்குள்ள போறார் மனோகரன். நெக்ஸ்ட் டே அரசபையில மனோகரன் சபைக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்க, இளவரசி ஒரு சைட் சீட்ல தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. இளவரசியோட செயலுக்கு அவருக்கு தண்டனையை அறிவிக்கிறார் ராஜபிரியன். என்ன தண்டனை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? இப்ப மறக்காம அடுத்த பகுதியை பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.